கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையில வாழ்த்துக்கள். எவ்விதமாக கிரமமாக அநேக வாரங்களாக நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும்படியாக கூடி வர தேவன் கொடுக்கிற பெரிய கிருபைகளுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் சென்னை வந்துட்டு போற மாதிரி ஆயிருது. ஸோ அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னை நீங்கள் பயன்படுத்துகிறதற்காக, உங்களோடு கூட இணைக்கிறதற்காக, உங்களோடு கூட இந்த ஐக்கியத்தை அனுபவிக்கத்தக்கதாக வார வாரம் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுக்கிறதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஹிந்தி பாடல்களோடு கூட நம்முடைய ஆராதனை வேளையும் கலர்ஃபுல்லாக மாறிக்கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான பாடல்கள். ஸோ தொடர்ந்து கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. இந்த நாளிலே வேதத்தினுடைய காரியங்களுக்குள்ளே நம்முடைய ஆக்சுவல் பைபிள் ஸ்டடிக்கு போகிறதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆவியினாலே ஏவப்பட்டவனாக உங்கள் முன்னாலே இருக்கிறேன். இந்த நாட்களிலே இந்த கூடுகையினுடைய இன்னொரு விசேஷமான காரியம், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கிற, அலாதியாய் நேசிக்கிற, தேவனாகிய கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிற, தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக நேசிக்கிற ஒரு குடும்பத்தோடு, ஒரு குழுவோடு கூட இந்த வேதத்தை ஆராய்வது, அவர்களோடு கூட ஃபெலோஷிப் வைத்துக் கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக நான் மென்ஷன் பண்ணினபடி, என்னுடைய பார்வையில, என்னுடைய தரிசனம் அல்லது என்னுடைய அந்த தூர பார்வை அல்லது ஆவிக்குரிய பார்வை ஒரு மிஷனல் லீடர்ஷிப் டீமை, மிஷனல் தலைமைத்துவ ஒரு குழுவை அல்லது தலைமைத்துவத்திலே ஈடுபடுகிற ஒரு விசேஷித்த ஒரு குழுவை அல்லது மக்களை ஆண்டவர் தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்பது. பிரீச்சர்ஸ் ஆஃப் த வேர்ட். அது இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தருடைய அந்த ராஜ்யத்தின் பணியிலே, தேவனாகிய கர்த்தருடைய அந்த ராஜ்யத்தினுடைய ஆளுகையிலே எவ்வளவாக குறைந்து விட்டது என்பதை நான் மென்ஷன் பண்ண வேண்டும் என்று கடந்த வாரத்திலும் நான் பிளான் பண்ணினேன். ஆனால் இந்த வாரத்திலே கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று ஏவப்பட்டவனாக அதை சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்லது முழு நேர ஊழியக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகமாக திசை திருப்பப்பட்டிருக்கிறதை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு சொல்லி தெரியல. ஒரு சிலர் நன்றாக கம்யூனிகேட் பண்ண, வேதவசனத்தை போதிக்கக்கூடிய, வேதவசனத்தை பேசக்கூடிய பிரீச்சர்ஸாக அழைக்கப்பட்டவர்கள் இந்த வருகையின் காரியங்களிலே பேசி பேசி இந்த 666 இப்போ மாடர்ன் ட்ரெண்ட், பொலிட்டிக்கல் அரீனா உலகளாவிய விதத்திலே எப்படி இருக்கிறது என்கிற ஆப்சர்வேஷன், அதோடு தீர்க்க தரிசன வசனங்களை கம்பேர் பண்ணி சொல்ல ஆரம்பித்து they become absorbed in that, அந்த calculations. இது மக்கள் மத்தியில ஒரு பிரபலத்தை அல்லது மக்களுக்கு இது பிடிக்கிறது என்று சொல்லும் போது அதுல அதிகமாக அதை ஸ்பெஷலைஸ் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அதுல அப்டேட் பண்ணி கொள்ளும்படியாக நிறைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரிஸ் அப்டேஷன், இதை வாசிக்கிறது, இதை ஆராய்ச்சி பண்ணுகிறது, அதிலே நேரத்தை அதிகமாக செலவிட வேண்டியது இருக்கிறது அவர்களுக்கு. அது இல்லாதபடிக்கு ஒரு சிலர் அந்த லீடர்ஷிப் செமினார்ஸ், ஃபேமிலி செமினார்ஸ் எல்லாமே முக்கியம்தான். எல்லாவற்றை குறித்தும் வேத வசனத்திலே அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு ட்ரெண்டை நான் ஏற்கனவே கூட ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணி இருக்கிறேன். அந்த ஸ்கிரிப்சர்
அல்லாதபடி, அதாவது வேதத்தினுடைய வசனங்கள் இடையிடையே வர வேண்டும். ஆனால் how to build a Christian home, how to rear children, குழந்தைகளை வளர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி அதுல நிறைய பிரின்சிபிள்ஸ் வர வேண்டும். செக்குலார் பிரின்சிபிள்ஸ் போல இருக்கிற மாதிரி இருக்க வேண்டும். இடையிடையே வசனங்கள் வர வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள். அப்புறம் அப்பாலஜெட்டிக்ஸ், இப்படி நிறைய காரியங்கள் அட்ராக்ட் பண்ணுகிறதுனால மக்கள் மத்தியிலே இது அதிகமாக விரும்பப்படுகிறதா இருக்கிறபடினாலே அந்த ட்ரெண்ட் எப்படின்னா, மக்களுக்குமே பியூரான வேத வசனத்தை தவிர வேற எதுவும் சொன்னாலுமே ஒரு நேச்சுரல் இன்க்ளினேஷன் இருக்கும். சோ அதை கணிக்க முடியாத அளவுக்கு பிரசங்கிமார்களையும் கேட்கிறவர்களையும் அது ஆட்கொண்டு விடுகிறதை குறித்து அதிகமாக சிந்தனை செய்து அதை குறித்து ஆண்டவர் அதிகமாக பாரப்படுத்துகிற அந்த வேளையிலே உங்களை, இந்த குரூப்பை என்னையும் இணைத்து உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு கூட தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று நான் உணர்கிறேன். நீங்களும் அதை உணர்வீர்கள். சோ இப்படி அந்த வேதாகமத்தை பேசுகிறோம், வசனத்தை, ஆனா எல்லாருமே வசனத்தை பேசுகிறோம் என்றுதான் சொல்லுவாங்க. இன்னொரு சிலர் என்னன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸாவே ஆயிடுச்சாங்க. அருமையானவங்களே, there are lot of good motivational speakers around. சோ அவர்களிலே நாம இன்னொரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை ஆண்டவரால அதிகாரம் பெற்று அப்படி பண்ணுகிறவர்கள் இருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற அந்த ஒரு காரியத்தை வசனத்திலிருந்து வாசித்து விட்டு அந்த பேசேஜ் என் மனதிலே தொடர்ந்து கொஞ்ச நாள் இருந்து கொண்டிருக்கிறபடினாலே அதை நான் உங்களோடு கூட வாசித்து விட்டு இந்த பைபிள் ஸ்டடிக்கு கடந்து போகலாம் என்று யோசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம். வேற ஒன்றும் நான் விளக்கமாக அதிலிருந்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஆவியானவர் உங்களோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை மாத்திரம் கவனமாக கவனிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே அநேக கட்டளைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கட்டளைகளை ஏன் கைக்கொள்ள வேண்டும், அந்த கட்டளைகளுக்கு ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு சில காரணங்களோடு கூட சேர்ந்து அநேக கட்டளைகளை நாம பார்க்க முடியும். ஆனால் ஒரே ஒரு கட்டளை 4 அல்லது 5 காரணங்களோடு கூட சேர்ந்து வருகிறதா இருந்தால் அந்த கட்டளை இதுதான். இந்த 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே இருக்கிற கட்டளை. நாம் அதை பார்ப்பதற்கு முன்பதாக அதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் என்னென்ன காரணங்களை அவர் வைக்கிறார், என்னென்ன ஆயத்தங்களை அல்லது அந்த கட்டளையோடு கூட சேர்ந்து இணைந்து நிற்கும்படியான காரணங்களை அவர் வைக்கிறார் என்பதை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சோ கட்டளை என்னவென்றால் 2வது வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. preach the word, அவ்வளவுதான், அதான் கட்டளை. திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, preach the word. அதுக்கு நீ ஜாக்கிரதை உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு என்னென்ன காரணங்களை வைக்கிறார் என்று 1வது வசனத்திலே நான் பார்ப்போமானால் குறைந்தபட்சம் 4 காரணங்கள் இருக்கிறது அல்லது 5 காரணங்கள். அது ஒரு வித்தியாசமான காரணங்கள் அல்லது நாம் அதிகமாக நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அல்லது மிகவும் பயபக்தியோடு நிற்கக்கூடிய, அதாவது இந்த திருவசனத்தை பிரசங்கிப்பதோடு கூட தொடர்புடைய காரியங்கள் என்ன என்பதுதான் அது. வாசிக்கிறேன் வேதாகமத்தை அல்லது ஸ்கிரீன்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஆவியானவரை கொண்டு எழுதுகிற காரியம், நான் தேவனுக்கு முன்பாகவும்
உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. சோ என்னென்ன சொல்லுகிறார்? நான் தேவனுக்கு முன்பாக, பிஃபோர் காட், தேவனாகிய கர்த்தரை, காட் த ஃபாதரை அவர் இழுக்கிறார். அண்ட சராசரங்களையும் படைத்தவரும், நாம் வாழ்கிற இந்த உலகம் இருக்கிற அந்த கேலக்சியில மாத்திரம் 300 பில்லியன் நட்சத்திரங்கள், ஏராளமான மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இன்டு 200 or 400 பில்லியன் ஸ்டார்ஸ். அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு செகண்டுக்கும் 4800 நட்சத்திரங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிற மகா பெரிய சிருஷ்டிகர்த்தா அவரை. ஏனென்றால் அவருடைய வார்த்தை, God and his word are inseparable. தேவனுடைய வார்த்தையை நாம் கையாளுகிறோம். ஆகையினாலே அந்த தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஏன் அதை கொண்டு வருகிறார்? The supreme judge. எந்த ஜட்ஜுக்கு முன்னால மோடியோ யாருனாலோ இந்த உலகத்திலே எவ்வளவு பிரம்மாண்டமான அரசாட்சியிலே இருந்த ஒரு நபரானாலும் கையை கட்டி கொண்டு குனிந்து நிற்க வேண்டிய, நியாய தீர்ப்புக்கென்று நிற்க வேண்டிய இந்த ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும், அதாவது அவருடைய வருகையையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து, எத்தனை சாட்சிகளை எடுக்கிறார் என்று பாருங்கள். இவ்வளவு சாட்சிகளையும் வைத்து கட்டளை இடுகிறதாவது, திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. எந்த கான்டெக்ட்ல? எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்கள் ஆகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்கிறார். செவித்தின உள்ளவர்களாக தங்களுக்கு ஏற்ற பிரசங்கிமார்களை. அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட, this is an urgent call and a challenge from the Lord. தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அவசரமான, ஒரு மிக சீரியஸான ஒரு அழைப்பும் ஒரு சவாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. preach the word. ஜெபிப்போம். இன்னும் அநேகரை ஆண்டவர் எழுப்பத்தக்கதாக, நம்மையும் ஆண்டவர் ஆயத்தம் செய்து அப்படிப்பட்ட பிரசங்கிகளாக ஆண்டவர் நம்மை மாற்றத்தக்கதாக, அவருக்கு விருப்பமான முறையிலே அவருடைய வார்த்தையை டிக்ளேர் பண்ணத்தக்கதானவர்களாக நம்மை மாற்றத்தக்கதாக ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜபிக்க, அதற்கு நேராக போக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இப்ப நம்முடைய பைபிள் ஸ்டடிக்கு நம்முடைய தொடர்ச்சிக்கு நாம செல்லலாம். சோ இன்று 4வது வாரமாக 4வது காரணத்தையே தொடரும்படியாக தீர்மானித்திருக்கிறேன். கடந்த வாரமும் நான் அதை மென்ஷன் பண்ணி சொன்னேன். சோ அடுத்த வாரமும் இதையே தொடருவேன் என்று சொல்லி, சோ இன்றைக்கு எப்படியாகிலும் அந்த ஆப்டேட்டை முடிக்க வேண்டும் என்று சொல்லி, அது எவ்வளவு முக்கியமானது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 4வது காரணம் நமக்கு தெரிந்திருக்கிறபடி பரிசுத்தவான்களில் உடைய அல்லது விசுவாசிகளுடைய, தேவனுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த அனுபவத்திலே, சாங்டிபிகேஷன் என்கிற அந்த அனுபவத்திலே தேவனாகிய கர்த்தர் எப்படி சாவரினாக சர்வ ஆளுமை உடையவராக இருக்கிறார் என்பதை பிராக்டிக்கலாகவும் அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சோ அதுல
மிக மிக பிராக்டிக்கலாக நடைமுறையாக நமக்கு உதவும் வண்ணத்திலே அந்த ஆப்டாட் என்கிற ஒரு ஆக்ரோனிம் நமக்கு உதவி செய்யும் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை குறித்து ஒருவேளை 2 கேள்விகள் உங்களுக்கு எழலாம், ஒருவேளை அநேக கேள்விகள் எழலாம். ஸோ கீப் கம்யூனிகேட்டிங். 2 நான் யோசித்தது, இது இன்னொரு சட்டம் போல மாறிவிடுமோ என்கிற ஒரு பயம். ஸோ இதை கடைபிடிக்க நீங்கள் தொடங்கும் போது அது ஒரு சட்டமாக அல்லது அது ஒரு லீகலிஸ்டிக் முறையை நமக்குள்ளே இன்னும் ஒரு லீகலிஸ்டிக் முறையை புகுத்துகிறதாக ஆகிவிடக் கூடாது என்கிற பயம் எனக்கு இருக்கிறது. சோ ஒருவேளை ஒரு சிலர் இதை கடைபிடிக்கலாம் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை ஒரு சிலர் கடைபிடிக்க தொடங்கி இருந்தாலும், தயவு செய்து மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை 1 நாளோ 2 நாளோ 1 வாரமோ கூட இதை கடைபிடிக்க முடியாமல் போனாலும் அதை குறித்து சற்றும் கவலைப்படாதபடி, let this be very flexible in you. இது ஒரு நியாயப்பிரமாணம் போல மாறிவிடாதபடி, இது அதுக்கப்புறம் இதை ஒரு நாள் செய்யாம இருந்தா ஒரு கில்ட், அடிஷனல் கில்ட். ஸோ அதுல நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். அப்படி அல்ல, இது ஒரு நமக்கு உதவி செய்யும்படியான ஒரு காரியம்தான். அப்படிதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இது எவ்வளவு நேரம் எடுக்கும்? அருமையானவர்களே, இதை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒருவேளை இது ஒரு கம்பர்சம் ப்ராசஸ் போல இருக்கலாம். ஆனால் இது நம்ம பின்னால நம்முடைய ஊழியங்களிலே தேவனாகிய கர்த்தர் எப்படி சாவரினாக இருக்கிறார், எப்படி சர்வ ஆளுமை உடையவராக இருக்கிறார் என்பதை பார்ப்போம். அதற்கும் இந்த ஃபார்முலா ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அப்படி வரும்போது இது உதாரணமா ஒரு போன்ல ஒருவருக்கு நீங்க ஆலோசனை சொல்லும்படியாக இருக்கிறீர்கள். அதற்கு முன்னால இந்த ஆப்டாட் என்கிற எல்லா காரியமும், ஏன்னா அந்த டாஸ்க் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி 2 தான், அட்மிட், ப்ரே, ட்ரஸ்ட். ஸோ இந்த 3-4 நிமிடங்களிலே அல்லது 2 நிமிடங்களிலே நேச்சுரலாக நமக்குள்ளே வருகிற அளவுக்கு நீங்கள் பழக்கப்பட்டு விடுவீர்கள். ஆகையினாலே இதை குறித்து எதுவும் விபரீதமாக சிந்திக்காதபடி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இந்த ஆப்டாட் எவ்வளவு சிக்னிஃபிகன்ட், அல்லது இது எந்த காரியத்திற்கு இதை ஒரு நடைமுறை கையேடாக நாம் பின்பற்றுகிறோம் என்பதை குறித்து விபரமாக நாம போன வாரத்துல பார்த்தோம். இதனுடைய சீரியஸ்னஸ், இது எவ்வளவு முக்கியமானது, இது எவ்வளவு சீரியஸ் ஆனது என்பதை உணரும்படியாக இந்த பரிசுத்த வாழ்க்கை, சோ இது நம்முடைய பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த ப்ராசஸ்க்கு உதவி செய்கிற ஒரு கையேடு என்று பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன என்று சொல்லி 3-4 காரியங்களை பார்த்தோம். குறிப்பாக 3 மிக முக்கியமான காரியங்களை கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை சப்ஸ்டிடியூட்டாக நாம் போடுவோமானால், வேதாகமத்தினுடைய ஒரு கொள்கையை அதிலே நாம் கொண்டு வருவோமே ஆனால், ஒன்று, இட் இஸ் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தவர்களாக மறுபடியும் பிறந்தவர்களாக நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, இது கிறிஸ்துவின் வாழ்க்கை அல்லது கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவிலே வாழ்கிற வாழ்க்கை. The life of Christ or even the life of God in the soul of man. மனிதனுடைய ஆத்மாவிலே ஒரு தேவன், ஒரு டிவைன் பர்சன் கிறிஸ்து வாழ்கிறது என்று பார்த்தோம். 2வதாக இது being led by the Spirit, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுதல் என்கிற அந்த காரியத்தை நாம் பொதுவாக இந்த கரிஸ்மேட்டிக் சர்க்கிள்ஸ்ல பல விதத்திலே அதை புரிந்து கொள்ளாமலே அதை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதனுடைய பிராக்டிக்கலா நான் எப்படி ஆவியினால் நடத்தப்படுகிறவனாக இருக்க முடியும், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனாக
நான் அப்படி இருக்கும்படியாக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். சோ அப்படின்னா என்ன? ஆவியினால் நடத்தப்படுதல் என்றால் என்ன? இந்த ஆப்டாட்டை ஃபாலோ பண்றதுதான். அப்புறம் மூன்றாவது இன்னொன்று பார்த்தோம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை அந்த மறுபடியும் பிறந்ததிலிருந்து நாம் மரிக்கும் வரைக்கும் உள்ள இந்த ப்ராசஸ், அல்லது மறுபடியும் பிறந்ததிலிருந்து இயேசு கிறிஸ்துடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாள் வரைக்கும் உள்ள அந்த ப்ராசஸ், இட்ஸ் த லைஃப் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் வாழ்க்கை என்று பார்த்தோம். சோ இந்த ஆப்டாட் என்கிறது அந்த விசுவாச வாழ்க்கைக்கும் ஒரு கைட். சோ எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள். இன்று அந்த ஆப்டாட்டுக்குள்ள போகும் முன்பதாக மிகவும் பிரீஃபாக இன்னொரு காரியத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற இந்த காரியத்துக்கு, அல்லது இந்த ஆப்டாட் என்பது இன்னும் ஒரு காரியத்துக்கு ஒரு பிராக்டிக்கல் கைட். எதற்கு என்றால், நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, it's the life of living the new covenant, புதிய உடன்படிக்கையை வாழுகிற ஒரு வாழ்க்கை. அல்லது இப்படி சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும், புதிய உடன்படிக்கையை என்ஜாய் பண்ணுகிற, புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை, புதிய உடன்படிக்கையை செலிப்ரேட் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. புதிய உடன்படிக்கையை செலிப்ரேட் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. சோ புதிய உடன்படிக்கை எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை ஒரு சில வசனம், அல்லது புதிய உடன்படிக்கை என்றால் என்ன, அது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதற்கு அநேக ரெஃபரன்சஸ் நான் இந்த நோட்ஸ்ல நீங்க பார்க்க முடியும், பவர் பாயிண்ட்லயும் பார்க்க முடியும். ஆனால் எல்லாவற்றையும் வாஸ்தா திரும்பியும் நான் இன்றைக்கும் ஆப்டாக்ல பாதியில ஸ்ட்ரக்அப் ஆயிருவேன். சோ நம்ம ஆயிடுவோம். ஆகையினாலே மிகவும் வேகமாக, ஆனால் உன்னிப்பாக நீங்கள் ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியிலையும் கடைசியாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், அப்புறம் என்னோடு நீங்கள் பேசுகிற காரியங்களை வைத்து எவ்வளவு உன்னிப்பாக நீங்கள் இதில் கவனித்து என்னோடு கூட சேர்ந்து வருகிறீர்கள் என்பதை நான் கண்டுகொள்ள முடிகிறது. ஆகையினாலே நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எரேமியா, அதாவது இந்த புதிய உடன்படிக்கையை குறித்து பழைய ஏற்பாட்டிலே பேசின தீர்க்கதரிசிகளிலே ஒரு சில தீர்க்கதரிசிகள் ஒரு சில பேசேஜஸ்ல பேசி இருக்கிறது கிளாசிக்கலான டெக்ஸ்ட், மிகவும் உன்னதமான அல்லது மிகவும் எடுத்துக்காட்டு போன்ற, இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த புதிய உடன்படிக்கை குறித்து பேசின எரேமியா தீர்க்கதரிசி அல்லது எசேக்கியேல் தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி போன்ற தீர்க்கதரிசிகளிலே, இந்த தீர்க்கதரிசிகள் பேசினதுல இந்த கிளாசிக்கான பேசேஜஸ் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதுலயுமே மிக அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களோடு கூட படிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்டது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம். நாம் இங்கே இணைந்து வாசிக்காத பகுதிகளை நீங்கள் பின்பதாக வாசிக்கிறீர்கள், அதை வாசிக்க முயற்சி செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சோ 32வது அதிகாரம், எரேமியா 32. நாற்பது 41 இந்த புதிய உடன்படிக்கை குறித்து இந்த தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பேசின அந்த பேசேஜஸ கண்டு கொண்டு அவைகளை நீங்க கலர் பண்ணி வைத்தீங்கன்னா ரொம்ப நன்றா இருக்கும். சோ அவர் 40வது வசனம், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி, அந்த வேர்டிங்ஸை நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், பட் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான், ரொம்ப கிளியரா எழுதியிருக்காங்க. அப்படி நீங்க அந்த உன்னிப்பாக கவனிக்கும் போது, மோசேயோடு கூட தேவன் பண்ணின உடன்படிக்கை,
அல்லது இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலையிலே பண்ணின அந்த பழைய உடன்படிக்கையிலிருந்து இந்த புதிய உடன்படிக்கை எந்த காரியத்திலே வேறுபடுகிறது என்பதை நீங்களே அப்சர்வ் பண்ணிட்டு வாங்க. நான் கடைசியில அந்த 2 வேறுபாடுகளை உங்களுக்கு சொல்லுவேன். சோ நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி, அந்த லிவிங் காட் இஸ் மேக்கிங் a covenant that நம்மளோடு அல்லது மக்களோடு கூட நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை. அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து, God is joyful to help. ஒருவேளை இந்த ஆப்டாட்டை நம்ம கடைபிடிக்கும் போது he is joyfully helping us. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும், ஜீவனுள்ள ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை பாருங்க, என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் என்று சொல்கிறார். அடுத்த பேசேஜ் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25 முதல் 27 வரை, 25, 26, 27. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். That's the beauty of நியூ கவனன்ட். புதிய உடன்படிக்கையினுடைய அழகு என்னவென்றால் 27வது வசனம் மீண்டும் வாசிக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். I will make you to obey my commandments. Okay. சோ இந்த காரியங்களை மனதிலே வைத்துக் கொண்டே ஃபாலோ பண்ணுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம், புதிய ஏற்பாட்டில் இருந்து ஒரு பேசேஜை நம்ம பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 20, 21. எபிரேய நிருபத்தினுடைய ஆக்கியோன் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த லெட்டர், அந்த கடிதத்தை அவர் முடிக்கும் தருவாயிலே கூட இந்த டாக்டரின்ஸை பேசுவதனுடைய காரியத்தை கவனியுங்கள். 20, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையினாலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவார். அல்டிமேட் பர்பஸ் என்ன? அடுத்த ஃப்ரேஸ், அவருக்கே என்றென்றைக்கும்
மகிமை உண்டாவதாக. ஆமேன். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையை எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் என்ன செய்கிறார்? அந்த நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, சோ மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின அந்த சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமானதை, இது நன்றாக இந்த கான்டெக்ஸ்ட்ல பாப்பீங்கன்னா, அவருக்கு பிரியமான அவருடைய சித்தத்தை அல்லது அவருக்கு பிரியமான அந்த விசுவாசத்தை, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. சோ அவருக்கு பிரியமாயிருக்கிற அந்த விசுவாசத்தை உண்டாக்கி உங்களிலே நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய, அவருடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது அவருடைய கட்டளைகள் என்று பார்த்தோம். பொதுவாக அவருடைய சித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் ஒவ்வொரு புத்தகங்களிலும் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள், கமாண்ட்மெண்ட்ஸ் நிறைய நம்ம பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய சித்தம். சோ இந்த கட்டளைகளை நாம் கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறோம், இயலாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவரே அதை செய்கிறார். பிரியமானதை, அவருக்கு பிரியமானதை உங்களிலே நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையினாலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. He will make you perfect by putting inside of you the faith and the works of faith. So தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்திலே ஒரு வசனத்தை நான் படித்ததிலே நாம் பார்த்தோம். இந்த பரிசுத்தமாகுதலின் அந்த ப்ராசஸ்ல நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் works of faith, விசுவாசத்தின் கிரியைகள் என்று பார்த்தோம். சோ நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அந்த விசுவாசத்தின் கிரியை என்று பார்க்கிறோம். சோ இந்த புதிய உடன்படிக்கை எப்படி உண்டாக்கப்பட்டது என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:20 அந்த வசனம் நமக்கு நன்றாக தெரியும். இயேசு தன்னுடைய சீஷர்களோடு கூட கடைசியாக ராபோஜன அந்த பந்தியை ஆசரிக்கும் போது போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இட்ஸ் சோ precious. அருமையானவர்களே, the new covenant life, புதிய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை, நாம் வாழ்கிற இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை எப்படி precious என்றால், இந்த தேவனாகிய கர்த்தருடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திலே வந்து நம்மை போல சரீரத்தை எடுத்து, நம்மை போல அவர் மாம்ச சரீரத்தை எடுத்து அந்த சரீரத்திலே உபாதைகள் அடைந்து சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டு கொடூரமாக கொலை உண்ணப்படுகிற காரியமும், அவர் அனுபவித்த அந்த ஷேம், எக்ஸ்ட்ரீம் ஷேம், அநேக வேளையில அருமையானவர்களே நீங்கள் யோசித்திருக்கீங்களான்னு சொல்லி தெரியாது. இவர் தேவனுடைய குமாரன், தேவனாகிய கர்த்தர் இந்த ஒரு வழி இல்லாதபடி இந்த பாவத்திற்கு ஒரு விமோச்சனத்தை உண்டாக்க முடியாதா? ஒரு எதிரியின் சேனை அல்லது பிசாசானவனும் அவனுடைய பெரும் சேனையும் தான் எதிரிகள். அவர்களுக்கு இந்த சேனைக்கு விரோதமாக அவனுக்கு மேலே சர்வ ஆளுமையுடையவராக இருக்கிற அந்த ராஜாதி ராஜா அவர் தன்னுடைய மக்களை மீட்டுக் கொள்ளும்படியாக இன்னொரு காரியத்தை மேஜஸ்டிக்காக அவர் எடுத்திருக்கலாமே. அந்த திருத்துவத்தின் 2ஆம் அவர் வந்து மனுஷனாக வாழ்ந்து the most excruciating பெயின்ஸோட கூட உள்ள ஒரு மரணத்தை அனுபவித்து துடிக்க சாகடித்து அவருடைய ரத்தங்கள் எல்லாம் சிந்தப்பட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு படைக்கின்ற கடவுள், படைக்கின்ற ஒரு ஆண்டவர் படைப்புகளின் எதிரிலே முன்பாக
ஒரு ஷேம்ஃபுல்லான, அந்த ஷேம் என்கிற காரியத்தை ஒரு சில நாட்கள் நான் மெடிடேட் பண்ணி கொண்டிருந்தேன். அவ்வளவு ஒரு வெட்கமடைந்தவராக, வெட்கம் அவரை அடைந்தாரா, அவர் எப்படி ஃபீல் பண்ணாருன்னு தெரியாது. ஆனா தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் என்று எழுதியிருக்கிறது. சந்தோஷமாய் நமக்காக நம்மை அவர் மனதிலே கொண்டபடினாலே அந்த ஷேம் அவருக்கு ஷேமாவே தெரியல, சந்தோஷமாய் அதை எடுத்தார். பட் ரியாலிட்டியில இட்ஸ் an எக்ஸ்ட்ரீம் ஷேம்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அருமையானவர்களே, சோ அந்த பாத்திரத்தை எடுக்கும்போது நாமும் கூட இப்பொழுது இந்த நாட்களிலே திருச்சபையிலே அந்த பாத்திரத்தை எடுக்கும்போது இது நம்முடைய மனதிலே வரட்டும். சோ இந்த புதிய உடன்படிக்கையிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுகிறார்கள் என்றால், அது நோட்ஸ்ல நான் ஓட விட்டுட்டேன், கவனிங்கள். ஃபாதர் பிளான்ட் இட். இந்த புதிய உடன்படிக்கை பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அதை திட்டம் பண்ணுகிறார். நன்றாக இதுல டுவெல் பண்ணுங்க. இதுல நீங்கள் அதிகமாய் தியானித்திருப்பீர்கள். ஒரு முறை கூட இந்த மாலையிலே அதை நினைப்பது நல்லது. பாவம் என்கிற ஒன்று இல்லாத போது, ஆதாம் ஏவாள் அல்லது மனுஷன் என்று ஒரு சிருஷ்டிப்பு இல்லாத போது, அல்லது அண்ட சராசரங்களிலே ஒன்றுமே சிருஷ்டிக்கப்படாத போது, பாவத்திற்கு பரிகாரமாக தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை, the climax of his grace, அதை ஒரு மனுக்குலத்துக்கு காட்டும்படியாக அந்த பாவம் இல்லாத போதே அதற்கென்று தன்னுடைய குமாரனை நியமிக்கிறார் என்றால் பாருங்க அந்த பிளான் ஹவு. அதனாலதான் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் முடியும் போது, உம்முடைய இந்த அன்பினுடைய அல்லது இந்த காரியத்தினுடைய இந்த ஞானத்தினுடைய ஆழம் அகலம் எவ்வளவு பெரிது என்று சொல்லி ஒரு அழகான ஒரு துதியின் சத்தத்தோடு அவர் முடிக்கிறார். சோ ஃபாதர் பிளான்ட் இட். பிதாவாகிய தேவன் இதை திட்டம் பண்ணுகிறார். குமாரனாகிய இயேசு இந்த காரியத்தை அவர் பர்ச்சேஸ் பண்ணுகிறார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த புதிய உடன்படிக்கையோடு கூட சேர்ந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் வாங்கிக் கொள்கிறார். அல்லது அந்த பர்ச்சேஸ் பிரைஸ், அதற்கான கிரயத்தை செலுத்துகிறார். So father planned, son purchased by paying the most valuable price. மிக உன்னதமான கணிக்க முடியாத அந்த கிரயத்தை செலுத்தி இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அவர் வாங்குகிறார் நமக்காக. And the Holy Spirit of God applies it. பரிசுத்த ஆவியானவர் அதை ஜென்டிலாக ஆனால் வல்லமையோடு, most gently but at the same time most powerfully. இதுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியாத காரியம், கண்ணுக்கு தெரியாதபடி. அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும், ஒருவேளை 22 23 பேராக நாம் கூடியிருக்கிறோமே, ஆனால் each and every one உங்களை ஒன்றிணைக்கிறதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லாக கிரியேட் செய்திருக்கிறார் என்பதை நம்ம இமேஜின் பண்ணணும். அதர்வைஸ் நம்முடைய நேச்சுரல் இதுல, அதாவது நம்முடைய மாம்சத்திலே நாம் வேதத்தின் மேல் பிரியப்படுகிறவர்கள் அல்ல. இப்படிப்பட்ட கூட்டத்தை பிரியப்படுத்த முடியாது. The Holy Spirit of God powerfully but gently mobilizes, applies. இந்த புதிய உடன்படிக்கையிலே என்னென்ன காரியங்களை இயேசுவானவர் தன்னுடைய அந்த விலை கிரயத்தை செலுத்தி அவர் பர்ச்சேஸ் பண்ணாரோ அது எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் அப்ளை பண்ணுகிறவராக இருக்கிறார். சோ எப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட காரியம் என்பதை பாருங்கள் இந்த இந்த புதிய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை. சோ
நம் ஒவ்வொரு நாளும் வாழும்போது we are living the new covenant life. அதை நாம் எப்படி என்ஜாய் பண்ணுகிறோம், செலிப்ரேட் பண்ணுகிறோம். ஸோ இந்த ரெண்டு பழைய ஏற்பாட்டுக்கும் அல்லது பழைய உடன்படிக்கையும் மோசேயோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் பண்ணின அந்த உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் என்று பார்ப்போமேயானால் நான் அதிகமாக தியானித்து சிந்தித்து சில ஆர்டிகிள்ஸ் எல்லாம் படித்து என்னுடைய அப்சர்வேஷன்ல ரெண்டு தான் மேஜரான காரியம், மிக முக்கியமானது. அந்த நோட்ஸ்ல எல்லாம் மன்னித்துக் கொள்ளுங்கள், கவனிங்க. ஒன்று, இந்த பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களோடு நிற்கிறது, ஆனால் புதிய உடன்படிக்கை it is being extended to the tribes, to all the tribes and all the peoples and all the languages. எல்லா பாஷைக்காரருக்கும், எல்லா ஜாதியினருக்கும், எல்லா மக்கள் கூட்டத்திற்கும் அது செல்கிறது. That is one of the most important things. இந்த புதிய உடன்படிக்கையினுடைய மிக முக்கியமான ஆசீர்வாதம் இது இஸ்ரவேல் மக்களில் இருந்து அது எல்லா ஜாதிகளுக்கும் உலகத்தின் கடைசி பரியந்தம் அது செல்கிறது. இரண்டாவது முக்கியமான காரியம், பழைய உடன்படிக்கையில் இல்லாதது புதிய உடன்படிக்கையினுடைய விசேஷித்த ஆசீர்வாதம், the enablement of the Holy Spirit. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படியாக அல்லது பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக அல்லது ஆவியினால் நடத்தப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய உடன்படிக்கையிலே அபரிமிதமாக விசேஷமாக கொடுக்கப்படுகிறார், இருக்கிறார் என்பதுதான். பழைய ஏற்பாட்டிலும் நியாயப்பிரமாணங்கள் இருந்தாலும் கூட விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் அதை நிறைவேற்றும்படியாய் தேவன் எதிர்பார்த்தார் என்று அநேக ஆதாரங்களை நாம் பார்க்க முடியும். அது நமக்கு இப்பொழுது விஷயம் அல்ல, இன்னொரு முறை வேண்டுமானால் பார்க்கலாம். ஆனால் வேதம் முழுவதிலும் இந்த ஒரே பிரின்சிபிள் தான், விசுவாசம், கிருபை. தேவன் தம்முடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, அவர் கொடுக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு அவர் இந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ ஆரம்பத்திலிருந்தே அவர் எதிர்பார்க்கிறார், அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிய. சோ இன்னொரு பரிசுத்தமாகுதலுக்கு இன்னொரு வார்த்தை லைஃப் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலின் வாழ்க்கை, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல். சோ இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்திலே இந்த புதிய உடன்படிக்கையை என்ஜாய் பண்ணி வாழ்கிற நமக்கு விசேஷித்த ஆசீர்வாதம் என்னவென்றால், எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படிய செய்யும்படியாக, எசேக்கியேல் 36 வாஸ்த அந்த வசனம் உங்களுக்கு முன்பதாக வருவதாக, அவர்களுடைய அந்த கட்டளைகளை கீழ்ப்படிய செய்வேன். I will make them. எரேமியாவுல வாஸ்தவம், அவர்கள் என்னை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. I will pour my love into them. That ரோமருக்கு எழுதின 8வது அதிகாரத்துல கடைசியில கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அன்பை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். We cannot leave and go away from this love. Amazing. So let me not dwell in that. நம் தொடர்ந்து இந்த பிராக்டிக்கலான காரியத்துக்கு போகலாம். ஆப்டாக்ட் என்கிற இந்த ஃபார்முலாவை நாம் எப்படி கடைபிடிப்பது? ஸோ ப்ரீ ரிக்வெஸ்ட், இதற்குள்ளதாக நாம் போவதற்கு முன்பதாக 2 காரியங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். நீங்கள் அதிகமாய் விழுந்துவிடும் பாவ ஆசைகளை கண்டுகொள்ளுங்கள். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு லீவ் நாள் அல்லது உபவாசத்தோடு கூட அப்படி செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. இட் இஸ் ஈஸி. நாம அடிக்கடி என்ன ஒரு செட் ஆஃப் சின்ஸ் அல்லது ஒரு செட் ஆஃப் ஆசைகள் நம்மை அதற்கு உட்படுத்தும்படியாக முயற்சி செய்கிறது, அதில் நாம் விழுந்து விடுவது நமக்கு நன்றாக தெரியும். ஸோ அவைகளை
ஜாட் டவுன் பண்ணிக்கோங்க. ஒரு ஜேர்னல்ல, ஒரு பேப்பர்ல அல்லது மனதிலே நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் கடைசி 12 மணி நேரம் அல்லது கடைசியாக நான் செய்த அந்த பாவங்கள் அல்லது எந்த பாவ ஆசைகளிலே நான் விழுந்து விட்டேனோ அவைகளை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நம்ம ரிமெம்பர் பண்ணி அதை கன்ஃபஸ் பண்ணி நாம் அதற்காக அதை நாம் அறிக்கையிடுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க போதுமானதாக இருக்கிறது என்கிற இந்த வாக்குத்தத்தம் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவு கூறுவோம். சோ அதுக்கப்புறம் அந்த ஆப்டாட்ல முதலாவதாக அட்மிட் தட் ஐ cannot. ஒன்றாக சொல்லலாமே, ஆண்டவரே நான் அடிக்கடி அந்த பாலியத்துக்குரிய இச்சைகளிலே அந்த ஆசைகள் எனக்கு மேலோங்கி வருகிறது ஆண்டவரே, இந்த நாளிலே அது வந்தா என்னால மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவரே நான் ஒரு வாட்ஸ்அப் போஸ்டிங்கோ இல்லாட்டி ஃபேஸ்புக்கையோ பார்க்கும்போது மனுஷர்கள் என்னை புகழ மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆசை வருகிறது ஆண்டவரே, இதை என்னால மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே, இது மிகவும் கொடூரமானது, என்னால முடியாத ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்லலாமே. அகைன் இதை ஒரு கட்டளையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஒரு சஜஷன். சோ பொறாமை என்கிற ஒரு காரியம் எனக்கு அடிக்கடி வருது ஆண்டவரே, இந்த நாளிலே அந்த சோதனை ஏதாவது ஒரு விதத்திலே வருமானால் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இதுக்குதான் அருமையானே. சோ முதலாவது அட்மிட் பண்ணுவோம், என்னால முடியாத ஆண்டவரே. யோவான் 15:5 பார்க்கிறோம், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது, என்னால இல்லாமல் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. தென் ப்ரே, ஜெபியுங்கள். நாம கிறிஸ்தவத்துல நம்முடைய தேவைகளுக்காக ஜெபித்து நம்முடைய போதகர்களோ நம்முடைய தலைவர்களோ ஜெபிக்கிற அந்த பேட்டர்னே, அந்த தேவைகளுக்காக சரீர பிரகாரமான தேவைகளுக்கே அவர்களும் ஜெபித்தும் நம்மையும் ஜெபிக்க வைத்ததுனாலே அந்த பேட்டர்ன்ல நம்ம ஃபிக்ஸ் ஆகிவிட வேண்டாம் அருமையானவர்களே. அதற்காக நாம் அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நிச்சயமாக நம்முடைய பிசிக்கல் நீட்ஸ்க்காக ஜெபிக்க வேண்டும். நாம் யாரிடத்திலே போவோம்? நம்முடைய தகப்பனிடத்திலே தான் நாம் கேட்க வேண்டும். ஆனால் மிக முக்கியமாக ஒரு கேன்சர்ல இருந்து ஆண்டவர் என்னை சுகமாக்குவதற்கு செய்ய வேண்டிய அந்த அற்புதத்தை காட்டிலும் அருமையானவர்களே, ஒரு பொறாமை என்கிற அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பது மிக மிக மேலான ஒரு அற்புதம் என்பதை நாம ரியலைஸ் பண்ணுவோம் அருமையானவர்களே. அல்லது புறங்கூறுதல் என்கிறது அருவருக்கப்பட வேண்டிய ஒரு பாவம். அருவருப்பீர்கள். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போமானால் நிச்சயமாக அது ஏதோ என்னுடைய ஆவிக்கு விரோதமான ஒரு காரியம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு புலப்படும். அதை அருவருப்பீர்கள். ஆனா அதை சரியானபடி அருவருக்கவும் அதன் மேல ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுக்கவும் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நான் படிக்கிற வேளையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்ட அநேக புதிய காரியங்களிலே ஒரு காரியம், இயேசு எதற்காக ஜெபித்தார் என்று. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனம் நமக்கு மிக நன்றாக தெரியும். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து அவர் கேட்கப்பட்டார் என்று. இந்த வசனத்தை நம்ம படித்த உடனேயே விசுவாசிகளாகிய நம்ம நேச்சுரலா கெத்செமனே தோட்டத்துக்கு தான் போவோம். கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்த ஜெபம் என்று. ஆனால் அதை கான்டெக்ட்ல நன்றாக தியானித்து அதை பார்க்கும்போது அருமையானவர்களே, அந்த ஜெபத்தை மாத்திரம் சொல்லவில்லை, இயேசு ஜெபிக்கிறவராகவே இருந்தார். ஒருவேளை இந்த உலகத்திலே ஜெபம் ஒரு மனிதருக்கு தேவையே இல்லை என்று ஒருவரை குறித்து சொல்வோமே ஆனால் அது இயேசுவாகத்தான் இருக்க முடியும். ஆனால் மாம்சத்திலே he was the one who prayed most, மிக அதிகமான ஜெபித்தவராக நான் பார்க்கிறோம். ஒரு காஸ்பல்ல எனக்கு சரியாக ஞாபகத்துல வரல, அந்த
ஆத்தர் எழுதும் போது பொதுவாகவே இயேசு ராத்திரியில நிறைய ராத்திரிகளிலே ராத்திரி முழுவதும் அவர் ஜெபித்தவராக எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு காரியம். இரவு முழுதும் ஜெபம். சோ காலையிலிருந்து வேலை, மக்களோடு இருக்க வேண்டும், மக்களோடு கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும், ஸ்பெண்ட் பண்ணினார். அப்படி அவர் இரவு முழுதும் ஜெபிக்கும் போது அல்லது அதிகமான நேரம் தனியாக ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போது அருமையானவர்களே, இதைத்தான் நாம சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டும். அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார் என்றால் எதற்காக ஜெபித்தார்? நமக்காக ஜெபித்தார் என்று பல காரியங்களை சொல்லலாம். டெசிஷனுக்காக ஜெபித்தார், உண்மைதான். ஆனால் அருமையானவர்களே, நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், ஒருவேளை இது எவ்வளவு பேர் ஒத்துக்கொள்வீர்கள் என்று தெரியாது, ஆனால் பின்னொரு நாள் நமக்கு நேரம் கிடைக்குமானால் கிளாரிஃபை பண்ணலாம். இயேசு கிறிஸ்து நம்மை போல பிரெயின், நம்மை போல ஒரு சரீரம், மாம்ச சரீரம் உடையவராக வாழ்ந்தார். மாரலி he was incapable of sin என்று சொல்லலாம். ஆனால் எழுத்தின்படி அவருக்கு நம்மை போல பிரெயின் இந்த காரியங்கள் கொடுத்ததுனாலே அவர் நினைத்தால் அவர் எந்த பாவ சோதனைகளிலும் விழுந்திருக்க முடியும். லஸ்ட். அதனாலதான் எபிரேய ஆக்கியோன் சொல்கிறான், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் என்று. சோ அருமையானவர்களே, இப்படி ஒவ்வொரு ஏரியாஸாக அவர் சோதிக்கப்படும் பொழுது அந்த சோதனையிலிருந்து அந்த மாம்ச சரீரத்திலே அவர் எதிர்த்து நிற்கும்படியாக, அதிலே விழுந்து விடாதபடி தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளத்தக்கதாக அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்திராவிட்டால் ஒருவேளை அதற்குரிய பலனை அவர் பெற்றிருக்க முடியாது. அல்லது இதை நமக்கு ஒரு மாடலாக அவர் செய்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை யோசித்து பாருங்க, ஒருவேளை அவர் ஏதாயினும் ஒரு சிறிய பாவத்திலே விழுந்திருப்பாரானால், இப்படி சொல்வதற்கு நான் மிகவும் பயப்படுகிறேன், நீங்களும் பயப்படுவீர்கள். The whole plan of the Father, பிதாவாகிய தேவனுடைய எல்லா திட்டமும், அல்லது அதை இமேஜினே பண்ண முடியாது அருமையானவர்களே. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி சென்று அந்த பிதாவினுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்ததை எபிரேய ஆக்கியோன் எழுதுகிற அந்த விதம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கார்னேஷன் சர்வீஸ் போல, ஒரு 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 முடிசூட்டும் விழாவாக ஏஞ்சல்ஸ் மத்தியில கொண்டாடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. He successfully completed for us. அருமையானவர்களே, நமக்காக நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியான அந்த எனேபிள்மெண்ட்டை நமக்கு கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாறத்தக்கதாக பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு கேரண்டி பண்ணும்படியாக he prayed very carefully, got the power and enablement of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய பலனை ஒவ்வொரு நாளும் பெற்று வாழ்ந்து சக்சஸ்ஃபுல்லாக முடித்தார். ஆகினாலே வெற்றி நமக்கு உறுதி. அருமையானவர்களே, நம்ம அடிக்கடி விழுந்து போகிறதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். சோ ப்ரே. மூன்றாவது ட்ரஸ்ட். ட்ரஸ்ட், அவரை விசுவாசித்தல் மிக முக்கியமான காரியம். ஏன் அவரை ட்ரஸ்ட் பண்ண வேண்டும்? ஏன் இப்படி டிசைன் பண்ணி இருக்கிறார்? இந்த பரிசுத்தமாக்கப்படுதல், இந்த ப்ராசஸ விசுவாச வாழ்க்கையாக ஏன் டிசைன் பண்ணி இருக்கிறார்? Because when we trust somebody, யாரை நாம் நம்புகிறோமோ அவர்கள் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள். So when we trust, ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு சோதனை வரும் பொழுதும், ஒவ்வொரு பரிசோதனை நமக்கு முன்பதாக டேல வரும் பொழுதும் நாம் அவரை விசுவாசிக்கும் போது, அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கும் போது, இல்லாட்டி நாம் இதுவரை தியானித்த காரியங்களின் அடிப்படையிலே பார்ப்போமே ஆனால்,
பாவம் என்கிற ஆசை அந்த ஏதேன் தோட்டத்திலே ஏவாளை வசீகரித்தது போல வசீகரிக்கும்படியான மிகவும் வல்லமையான காரியங்களை சட்டலா. சோ அருமையான இந்த ஆப்டாட்டை பத்தி நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதுல விழுந்துருவோம். அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆரம்பத்திலே ஸ்டார்ட் பிராக்டிசிங். ஐயோ, ஆப்டாட்டை பத்தி நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே விழுந்துட்டேன். நோ ப்ராப்ளம். மீகாவுல நாம வாசித்த அந்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்தி கொண்டு உடனே எழும்புங்கள். உடனே எழும்புவீர்கள். எழும்ப செய்வார். சோ அந்த டேல அந்த வசீகரிக்கும் தன்மையோடு மிக வல்லமையாக அந்த பாவம் ஆசை காட்டி வரும் பொழுது அதை ஒரு வாக்குத்தத்தம் என்று சொல்லலாம். பாவத்தினுடைய வாக்குத்தத்தம், the promises of the sinful desires. அப்படி வரும்போது நம்ம ஒரு அழகான டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா? இந்த பாவத்தினுடைய ஆசையை காட்டிலும் இன்னொரு ஆசை, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அல்லது அந்த வார்த்தை, இந்த ஆசை நமக்கு மேலோங்கி நிற்குமானால் அதுதான் faith. அருமையானே, the faith should be such a strong thing. இப்படி சொல்லும் போது நான் இன்னும் அநேக காரியங்களை விளக்க வேண்டியது இருக்கிறது, ஒருவேளை புதிதானவர்களுக்காக. எப்படி faith அருமையானவர்களே, விசுவாசத்தை நம்முடைய மனதிலே சில ஃபேக்ட்ஸை நம்முடைய மனதளவிலே சில உண்மைகளை ஏற்றுக்கொள்வது மாத்திரம் விசுவாசம் அல்ல. இந்த விசுவாசத்திலே 2 எக்ஸ்ட்ராவான காரியங்கள் இருக்கிறது. அதை குறித்து நாம் அதிகமாக கன்சிடர் பண்ணுவதில்லை. அது நம்முடைய இருதயத்தோடு கூட சார்ந்த காரியம். ஏனென்றால் ரோமர் 10:9 வாசிக்கிறோம், நீ உன் இருதயத்திலே விசுவாசித்தால். அப்படியானால் இந்த விசுவாசத்திலே 2 அடிஷனலான காரியம். ஒன்று, மனதிலேயும் ஏற்றுக்கொள்கிறோம். 2வது, நம்முடைய இருதயத்திலே இயேசுவின் பால் அல்லது தேவன் பால், அவருடைய வார்த்தையின் பால் அன்பு உண்டாகிறது. So love is a part of faith. Joy is a part of faith. So இந்த விசுவாசம் என்று சொல்லும் போது, ட்ரஸ்ட் என்று சொல்லும் போது, தேவனுக்குரிய காரியம், இயேசு கிறிஸ்து, அவருடைய வார்த்தை, பரலோகம், இந்த காரியத்தை குறித்த காரியங்கள் வசனத்திலே நாம் படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் he makes it more powerful desire. அதை அவர் பவர்ஃபுல் டிசையராக மாற்றி நம்மிலே ஒரு தணிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தையும் தணிக்க முடியாத அன்பையும் தேவன் பால உண்டாக்குகிறதுனாலே the power of sinful desire, பாவத்தினுடைய அந்த ஆசையினுடைய அந்த வசீகர தன்மை வேறறுந்து போகிறது அல்லது செயலிழந்து போகிறது, வல்லமையற்றதாக மாறிவிடுகிறது. It doesn't happen overnight. ஒரே நாள்ல அல்லது வேகமாக நடக்கிற ஒரு காரியம் அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அதை செய்கிறார். அந்த விசுவாசத்துக்கு அந்த டெஃபினிஷன் ஐ திங்க் ஜான் பைப்பர் கொடுத்திருக்கிற அந்த டெஃபினிஷன் நான் எழுதியிருக்கிறேன். அது கொஞ்சம் எலாபரேட் பண்ணி தமிழ்ல கொடுத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவில் தேவனுடைய ஆழ்த்தத்துவத்தை அல்லது இயேசு கிறிஸ்துவில் தேவனுடைய மகிமையை காண்பதினாலும், அவர் எனக்காய் நித்தியத்திலே வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களின் அந்த வாக்குத்தத்தங்களை பார்ப்பதினாலும், வார்த்தைகள் மிகவும் யோசனை செய்து எழுதப்பட்டிருக்கிறது, அளவில்லா. திரும்பி வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவில் தேவனுடைய மகிமையை காண்பதினாலும், அவர் எனக்காய் உங்களுக்காய் நித்தியத்திலே வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களின் வாக்குத்தத்தங்களை பார்ப்பதினாலும் அளவில்லாத மகிழ்ச்சியும் தேவன் பால் தனியாத அன்பும் திருப்தியும் அடைவதே விசுவாசத்தின் சாரம். ஒருவேளை எபிரேயர் 11:1 உங்களுக்கு ஞாபகம் வரலாம். அந்த எபிரேயர் 11:1 இதன் அடிப்படையில நாம் சமயம் கிடைக்குமானால் தேவைப்பட்டால் இன்னொரு முறை பார்க்கலாம். அதுவும் 2 ஒன்றுதான்.
ஆனால் இது ஒரு எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் அருமையானே. சோ இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி சம்பவிக்கிறது, அல்லது இது நிமித்தமாய் நான் எப்படி பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று ஓவராலா நான் சொன்னேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அல்லது 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, கடந்த வாரத்தில் நான் சொல்லும் போது ஒரு சில குறிப்பிட்ட பாவத்துக்கு குறிப்பிட்ட வாக்குத்தத்தம் என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, ஜெனரலாவும் இது நடக்குது பொதுவான முறையில. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்திலே மோசே எப்படி பாவத்தை மேற்கொண்டான் என்று, இந்த விசுவாசத்தின் மூலமாக பாவத்தை எப்படி மேற்கொண்டான் என்பதை மிக அழகாக இந்த 11வது அதிகாரத்திலே ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். 11வது அதிகாரம் 24, 25 வசனங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. So faith produces obedience. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த phrases எப்பவும் உங்களுக்கு வரட்டும். விசுவாசமானது கீழ்ப்படிதலை உண்டாக்குகிறது. சோ அந்த ப்ராசஸ் எப்படி? ஒரு காரியத்தை வெறுக்க வைக்கிறது, வெறுக்க முடியாத ஒரு காரியத்தை வெறுக்க வைக்கிறது. எது? பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்பது பார்வோனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். பொசிஷனலி இட் இஸ் சோ அட்ராக்டிவ். சோ அதை கூட வெறுக்க வைக்குதா? விசுவாசம் அதை கூட வெறுக்க வைக்கிறது. That's the power of the faith. விசுவாசத்தினுடைய வல்லமை அதுதான். எனப்படுவதை வெறுத்து. 25, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். மோசேக்கு அந்த விசுவாசம் கிரியை செய்வதற்கு முன்பதாக, அல்லது விசுவாசம் அவனுக்குள்ளே கிரியை செய்யும் போது நடக்கிற அந்த ப்ராசஸ பாருங்க. much attraction is coming towards him. அவனுக்கு நேராக ஒரு வசீகரிக்கும் தன்மை உடைய அந்த பாவத்தினுடைய காரியம் எப்படி வருகிறது என்று பாருங்கள். சோ ஒரு ராஜாவினுடைய வாரிசாக இருந்து he can enjoy anything. யாரும் அவனை கேள்வி கேட்பவர்கள் கிடையாது. he can have unlimited or any kind of sex or anything that we imagine. நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை எப்படியும் வாழலாம். there is no restriction. so அது இமேஜின் பண்ணி பாருங்க, மோசேக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு அட்ராக்டிவான காரியங்களா இருந்திருக்கும். அது அதற்காக பர்சியூ பண்ணவே இல்லை. he is in that. அதற்காக அவன் பிரயாசப்படாமலேயே அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய உன்னத பதவியும், அதோடு கூட அந்த பாவ காரியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பிரிவிலேஜும் கிடைக்குது. ஆனால் அதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, இந்த பரிசுத்தமாக வாழ்கிற அந்த வாழ்க்கை இட்ஸ் a narrow path. இயேசு சொன்னது நமக்கு தெரியும். கேட்டுக்கு போகிற வாசல் அது விரிவானது, வழி விசாலமானது, அதுல போகிறவர்கள் அநேகர். திருச்சபையிலே இருந்து கொண்டே அதுல போய்கொண்டே இருப்பாரு. ஆனால் ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறது மிக மிக சிலர் என்று சொல்கிறார். அது அது it is so narrow that a few people find that. So 26வது வசனம், இந்த விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது, அந்த விசுவாசத்தினுடைய காரியத்தை தான் சொல்லிட்டு போறாரு. சோ அந்த விசுவாசத்தினுடைய இன்னொரு எலிமெண்ட் என்னன்னு இங்க பாக்குறோம். இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. சோ இனிவரும் பலன், the reward that is going to come. எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கிற காரியம், ஆபிரகாமை குறித்து இங்க சொல்லும் போதோ இல்லாட்டி மோசேயை குறித்து சொல்லும் போதோ அந்த ஹெவன்லி காரியத்தை கொண்டு வராரு. இட்ஸ் an amazing thing. So
மோசே இந்த காரியத்தை சூஸ் பண்ணும்போது the reward of the heaven அவருக்கு முன்பாக இருந்தது. சோ அந்த வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. இட்ஸ் an amazing thing. சோ இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள அந்த பொக்கிஷங்களிலும் great treasure of the Egypt, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று, பாக்கியம் என்றால் blessed thing அல்லது ஹாப்பினஸ்க்கு இன்னொரு வார்த்தை தான் அது, மக்காரியோஸ் என்று நினைக்கிறேன் கிரீக்ல. இந்த இயேசு கிறிஸ்து பாக்கிய வசனங்களை சொல்லும் போது பயன்படுத்தப்படுகிற அதே பாக்கியம். சோ கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை அல்லது அவருக்காக வாழ்கிற அல்லது அந்த பரிசுத்த வாழ்க்கையை பர்சியூ பண்ணி வாழ்கிற அந்த வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருந்தாலும், அது நிந்தை நிறைந்ததாக இருந்தாலும், இட்ஸ் a joyful thing, happy thing, பாக்கியமான ஒரு காரியமாக எண்ணினான். சோ தொடர்ந்து 12வது அதிகாரத்துல 2வது வசனத்துல இயேசுவை குறித்து சொல்லும் போதும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அப்படின்னா அந்த பரலோகத்திலே தனக்காக அந்த தான் ரெஸ்யூம் பண்ண போகிற அந்த மகிமை, அவரோடு கூட அநேகம் பிள்ளைகள் மகிமையை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அந்த காரியத்தின் சந்தோஷம். சோ அவர் தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷம், இட்ஸ் ஃபெய்த் உடைய அந்த ஜாய் பார்ட் that gave him enormous power to withstand. அதனால அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வைத்திருக்கிறார். சோ அருமையான இந்த டைனாமிக்ஸ் மனதிலே வைத்துக் கொள்வோம். சோ ஜெனரலாக நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமத்திலே நம்ம அடிக்கடி இளங்கோ ஜபிக்கும் போது எல்லாம் அதை ரிப்பீட் பண்றத பாக்குறேன். ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை வாசிக்கும் போது இந்த உணர்வோடு, சுவாமி என்னுடைய கண்களை திறந்தருளும், லெட் மீ see not the black and white words ஆண்டவரே. சில நாள் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நீங்க கவலைப்படாங்க. நேத்து நான் மெடிடேட் பண்ணும்போது இல்லாட்டி இன்னைக்கு நான் மெடிடேட் பண்ணும்போது ட்ரையா இருந்தத, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஜாம் பண்ணுங்க, சுவாமி என் கண்களை நேற்று நான் பார்க்க முடியல, இன்றைக்காகிலும் தரங்கரலும் சுவாமி, உங்களுடைய மகிமையை நான் அதுல பார்க்கட்டும் சுவாமி, நான் அதை ரசிக்கட்டும் ஆண்டவரே, அதை ருசிக்கட்டும் ஆண்டவரே, அதுலயே நான் திருப்தி அடையட்டும் ஆண்டவரே, அது எனக்கு சந்தோஷமா இருக்கட்டும் ஆண்டவரே சொல்லிட்டு பண்ணுங்க. என்ஜாய் இட். அந்த டேல வருகிற அந்த பாவ ஆசையினுடைய வசீகரத்தன்மையை மேற்கொள்ளுகிற வல்லமை இதிலே அபரீதமாக உங்களுக்கு கிடைக்கும். Let it become a practice to you. Okay. இரண்டாவதாக குறிப்பாகவும் சில வாக்குத்தத்தங்களை நாம் வைத்திருக்க வேண்டும் என்று ஜான் பைப்பர் சஜஸ்ட் பண்ணுகிறார். அதுல நானும் அநேக காரியங்களை நான் பயன்படுத்தி இருக்கிறேன் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே. சோ ஒன்று காமவிகார இச்சைகளுக்கு அடுத்த ஆசைகள் வரும் பொழுது மத்தேயு 5:8 என்ன சொல்லுகிறது என்றால், ஸ்பெசிபிக்காக அந்த மாதிரி காரியங்கள்ல இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சோ எப்பொழுதும் இது இருக்கட்டும். இந்த அசுத்தமான ஆசையில நான் அதற்கு ஈடு பண்ணினேனே ஆனால், சுத்தமான இருதயம் இல்லாதவனாக நான் போய் விடுவேனே ஆனால் என்னுடைய இயேசுவை நான் பார்க்க முடியாது. பட் இஃப் ஐ சே நோ டு தட், இந்த ஆசைக்கு நான் நோ சொல்வேனே ஆனால், மாறாக இந்த ஆசையை நான் தெரிந்து கொள்வேனே ஆனால் நான் இயேசுவை பார்ப்பேன். The glory of seeing Christ, கிறிஸ்துவை முகமுகமாய் பார்ப்பது, கிறிஸ்துவை சரீரத்தில் அவர்களுடைய காயங்களை தொடுதல், அல்லது it is going to be a most real thing to be with Jesus in the flesh. அந்த ஆசை மேலோங்கி நிற்பதனாலே இது போயிடும். சோ பட் இதற்கு முன்னால உள்ள காரியங்கள் ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். ஜெபித்திருக்கிறோம், ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் இதை மிகவும் தத்ரூபமாக நமக்கு அந்த நேரத்திலே கொண்டு வருவார். ஒருவேளை ஒரு சில நேரங்களிலே அநேக வேளை தவறி போனாலும் அதை குறித்து கவலைப்படாதீர்கள் என்பதுதான் அருமையான இளம் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய சஜஷனாக இருக்கிறது.
இன்னொன்று அதே 10வது அதிகாரம் 10:19 இயேசுவை அறிவிக்கிறது, நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளை. இந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய நமக்கு முடியாது. அநேக வேளையில வெட்கம் இருக்கும், பயம் இருக்கும். இந்த காரியங்களை எப்படி மேற்கொள்வது? சோ நான் ஜெபத்தோடு இன்று அலுவலகத்துக்கு செல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட நபரோடு இயேசுடைய சுவிசேஷத்தை, இயேசுவை குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும், சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு பாரம் இருக்குமேனா எப்படி வாயை திறப்பது, எப்படி தொடங்குவது, எப்படி முடிப்பது என்று ஒரு பயம் இருக்குமே. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு பலனை, ஒரு வல்லமையை, பலனை கொண்டு வரும். அந்த வெட்கம் என்கிற காரியம், இந்த காரியங்களை ஓவர் கம் பண்ணத்தக்கதாக. ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட் நாம சுவிசேஷத்து நிமித்தம் அரெஸ்ட் பண்ணப்படும் பொழுது அல்லது அதிகாரிகளுக்கு முன்பதாக நிற்கும் போது நாம் பேச வேண்டிய காரியத்தை குறித்து சொல்வதாக இருந்தாலும், நிச்சயமாக இது எல்லா கான்டெக்ட்லயும் நாம நிச்சயமாக பயன்படுத்த முடியும். சோ அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அந்த கான்டெக்ட் தான். பட் ஸ்டில் எப்படி பேசுவோம் என்றும், என்னத்தை பேசுவோம் என்றும் இது இயேசு சொன்னது. கவலைப்படாதிருங்கள், நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். So it will be given to you. Trust him and just open it. வாயை திறக்கும் போது, அந்த அவரை ட்ரஸ்ட் பண்ணும்போது he will definitely give his grace will come with so much of power. அந்த விசுவாசத்தையும் கிருபையையும் அவர் நமக்குள்ளே கொண்டு விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் இவைகளை மேற்கொள்ள, பாவ காரியங்களை மேற்கொள்ள விதமாக நமக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். சோ ஆனால் ஒரு வார்னிங்கையும் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நாம் இந்த பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் இந்த வழிமுறை இல்லாதபடி மாம்சத்திலேயும் மேற்கொள்ள முடியும். ஆனால் அது அங்கீகரிக்கப்பட்டதல்ல. புதிய உடன்படிக்கையை அவமதிக்கிற செயலாகும், பரிசுத்த ஆவியானவரை அவமதிக்கிற செயலாகும். மாம்சத்திலிருந்து நாம் செய்யும் எந்த காரியத்தையும், அது ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நன்மையான காரியமாக இருக்காது என்பதை ஆணித்தரமாக நாம் பதித்துக் கொள்வோம். அருமையானுள்ளே நல்ல எக்ஸாம்பிள் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். ஏனென்றால் மறுபடியும் பிறந்தேன் என்கிற அனுபவம் இல்லாதவர்களும் நேசிக்கிறார்கள், ஒருவர் நேசிக்கிறார்கள். அன்பு என்கிற காரியத்தை இங்கே நான் ஏன் எடுத்திருக்கிறேன் என்றால், இதை நான் விளக்க முற்பட முடியாது. தேவைப்பட்டால் இன்னொரு முறை நாம் இதை குறித்து நாம் பேசுவோம். ஆனால் ஸ்கிரிப்சர் யூனியன்ல நான் கூடும்போது இந்த கோர் குரூப்ல உள்ளவங்களுக்கு தெரியும், இந்த அன்பு கூறுதல் என்பதும் பரிசுத்தம் என்பதும் ஒன்றை ஒன்று அதிக சார்புடையது. சோ நாம் பேசிக்கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவ பரிசுத்தம், இந்த பரிசுத்த வாழ்வு இஸ் ஈக்குவல் டு அன்பின் வாழ்க்கை. அநேக ரெஃபரன்சஸ் சொல்ல முடியும். சோ அது அன்பிலேதான் முடிகிறது. சோ இந்த அன்பு அல்லது இந்த பரிசுத்த வாழ்வு மாம்சத்திலே செய்யப்படும் போது அது அங்கீகரிக்கப்பட முடியாததாக இருக்கிறது என்பதற்கு நல்ல எக்ஸாம்பிள் அது 1வது அதிகாரம் 13வது அதிகாரம் 1 நாம பார்க்க முடியும். பாருங்க, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், அல்லது பரிசுத்தம் எனக்கு இராவிட்டால், அல்லது உள்ளான மனுஷனிலே நடக்கிற அந்த ஆக்ட் ஆஃப் த ஃபெய்த், விசுவாசத்தின் கிரியையாக ஒன்று இல்லாமல் இருக்குமானால், அப்படி இல்லாமல் இருக்கும் பட்சத்திலே நான் அந்நிய பாஷை பேச முடியும். அதான் எனக்கு ஆச்சரியமான காரியம். So without an act of faith, அந்த மிஷனல் லைஃபாக உள்ளூர ஒரு ஆத்மாவிலே தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையை வாழ்கிற அந்த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்ல இருந்து வருகிற, அல்லது செடியாகிய திராட்சை செடியாகிய இயேசுவின் இடத்திலிருந்து வருகிற அந்த சாரத்தினுடைய இரக்கம் இல்லாதபடி, அந்த பரிசுத்த ஆவியானவராலே வருகிற அந்த எனேபிள்மெண்ட் இல்லாதபடியும் நாம் மனுஷர் பாஷைகளையும்
தூதர் பாஷைகளையும் பேச முடியும், பேசியிருக்காங்க. ஆனால் அதனால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. அதுல பியூட்டிஃபுல்லானது 3வது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும். சோ அப்போ அந்த இன்னர் காட் கிரியேட்டட், தேவனால உருவாக்கப்பட்ட, பரிசுத்த ஆவியானவராலே உருவாக்கப்பட்ட அந்த பவர்ஃபுல் டிசைர் ஆகிய அன்பு, ஜாய், அது இல்லாதபடி நான் ஒரு மாற்றாராக கூட இருக்க முடியும். நான் எனக்கு உண்டான எல்லாத்தையும் கூட நான் சாக்ரிஃபிஷியலா கொடுக்க முடியும், ஊழியத்துக்காகவோ எதுக்காகவோ. சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், சோ அப்படி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா அந்த ஆவியின் பலத்தோடு செய்யப்படாத இந்த காரியங்கள், அதனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பாருங்க. So let it not become the act of flesh. கடைசியாக ஒரு சில வசனங்களை விட்டு விடுகிறேன். பிலிப்பியர் 2:12-13 மிக நிதானமாக நிறுத்தி நீங்கள் வாசியுங்கள். நான் கடைசி குறிப்புக்கு செல்ல விரும்புகிறேன். தென் ஒரு நாள் முடிந்த பிறகு அல்லது முடிய போகும் தருவாயிலே ஜஸ்ட் ரிவ்யூ. இது நீங்க சிஸ்டமேட்டிக்கா செய்ய ஆரம்பிக்கும் போது ஒருவேளை கொஞ்சம் நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம் அருமையானவளே. அதுக்கப்புறம் இது உங்களுடைய சிஸ்டத்துல, உங்களுடைய லைஃப்ல இது அப்படியே இம்பைப் ஆயிரும். It will be a natural process. So APTA நான் எப்படி APTA அவ்வளவு காரியத்தையும் நான் எப்படி செயல் வடிவம் கொடுக்க முடிந்தது? அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர் தான். இது கிரியை அல்ல, நாம் செய்கிற கிரியை அல்ல. Some powerful force came. ஒரு மிக அதிகமான வல்லமை எனக்குள்ளே வந்தது. அது மிக வல்லமையான ஒரு ஆசையாக வந்தது. ஒரு மிக வல்லமையான ஒரு சந்தோஷமாக அது வந்தது. அது ஒரு மிக வல்லமையான இயேசுவின் பால் உள்ள ஒரு அன்பாக அது வந்தது. அதுக்கு நான் அடிபடியாம இருக்க முடியாது. சோ ஒரு ஒரு அழகான பெட்டல்ஸோட, அழகான அட்ராக்டிவான கலரோடு எழும்பி இருக்கிற பூத்து இருக்கிற ஒரு பூ, அதை பார்க்கும்போது ஒரு வண்டு ஒரு ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் தட்ல. அதுதான் அந்த ஃபோர்ஸ் தான், அதுதான் விசுவாசத்தின் கிரியை. அந்த வண்டு அந்த காற்று வாக்குல அது போகுது. அந்த மனம் எங்கிருந்து வருதோ அது போகுது. That's the beauty of the new covenant. Let us celebrate the blessing, the beauty of the new covenant. அந்த புதிய உடன்படிக்கையினுடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த அழகை ரசித்து ருசித்து அதை வாழ கடவோம். So that அந்த உடன்படிக்கையை செய்யும்படியாக தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினாரே, அவருடைய அந்த ரத்தம், அந்த ப்ராசஸ், அந்த கல்வாரி, அது அவமாக்கப்பட வேண்டாம். Let us use that. It is purchased and guaranteed. Amazing. May the Lord give grace for that. So அந்த நாளை முடிச்சு அப்படியே ரிவ்யூ பண்ணும் பொழுது எந்தெந்த காரியங்கள தோல்வி விட்டோமோ பயப்படாம ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்போம். அண்ட் அட் த சேம் டைம் குறிப்பா ஸ்பெசிபிக்கா எந்தெந்த காரியங்களை மேற்கொள்ள ஆண்டவர் விசுவாசத்தின் கிரியை என்னை உண்டாக்கினாரோ அதுக்காக ஸ்பெசிபிக்கா அவருக்கு நன்றி செலுத்துவோமா? தட் இஸ் வர்ஷிப். எப்படி? இது ஒரு நல்ல வசனம். 2 கொரிந்தியர் 8:16. 2 கொரிந்தியர் 8:16. அங்கே தீத்துவனுடைய இருதயத்திலே ஒரு காரியம் உண்டாகிறதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நன்றி செலுத்துகிறத பாக்குறோம். 16-17 வாசிக்கிறேன். அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி, எப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி என்றால், அந்த எருசலேமிலே கஷ்டப்படுகிற மக்களுக்காக கொரிந்து சபையாரிடத்திலிருந்து பணத்தை சேகரித்து அவர்களுக்கு கொண்டு செல்லுகிற
இந்த ஒரு ஊழியம், இந்த ஊழியத்தை செய்யும்படியாக இந்த ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவினுடைய இருதயத்திலே அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில முறையில நான் தம்பி இளங்கோவுக்கு தேங்க்ஸ் தம்பின்னு சொல்லும்போது, நல்லா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, கிரேஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லி எழுதுவார். நாம மற்றவர்களுக்கு தேங்க் பண்றோம், பட் it is because of the grace that was flowing from God. அது பரிசுத்த ஆவியானவர் ஜென்டிலா அவர்களுக்குள்ளே நமக்குள்ளே இன்னைக்கு ஐ திங்க் முதல்ல ஜெபம் பண்ணோம், தம்பியும் ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். விசுவாசத்தின் கிரியை. அதனாலதான் நாம இப்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். It was the Holy Spirit of God who gives good inspirations. So ஒவ்வொரு சின்ன சின்ன இந்த காரியங்களுக்காகவும் ஆண்டவர் ஸ்தோத்திரிப்போம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அதுல இன்வால்வ்ட். The third person of the Trinity is involved in that smallest act. அது ஒருவேளை சிறிய ஒரு ஆக்ட் போல நமக்கு தெரியலாம், பட் அதுல அந்த ட்ரினிட்டி என்னுடைய ஒருவராகி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்திருக்கிறார். 17வது வசனம், நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதை உள்ளவனாயிருந்து தன் மன விருப்பத்தின்படியே. இதுதான் நான் பிலிப்பியர் 2:12-13 காட்டணும்னு யோசித்தேன். சோ இந்த விசுவாசத்தின் கிரியையாக இந்த கீழ்ப்படிதல் வரும்போது மிக முக்கியமான தன்மையாக நாம் அதிலே காண்பது தன் மன விருப்பத்தின்படியே, voluntarily, a joyful giving, joyful obedience. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். கோபப்பட்டுற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இளங்கவும் கோபப்பட்டுருவான். ஆக்சுவலி அந்த பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்களா இருக்கும். நான் சொன்ன எக்ஸாம்பிளை பற்றி பிறகு நினைச்சு வருத்தப்பட்டேன். பிள்ளை எதுவும் தப்பா நினைச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி. நேச்சுரலா அப்படி இல்லாம இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். சோ காரை கழுவ சொல்லும் போது ஒரு விதம் எப்படி செய்யலாம்னா மர்மன் பண்ணிட்டே செய்யலாம். கமாண்ட், கட்டளை பாரமா இருக்கிறது. அதுதான் 1 யோவான் 5வது அதிகாரத்துல அங்கேயும் அந்த ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய யோவான் வர்ணிக்கிறார். மாம்சத்துல நம்ம செய்யும் போது பாரமா இருக்கு. ஆண்டோடைய கட்டளைகள் நமக்கு பாரமா இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது, செய்யறதுக்கு ஒரு எஃபர்ட் போட்ட மாதிரி இருக்கிறது. ஐயோ, பட் the other thing is it's an act of faith. அதை கிரியேட் பண்ணினது என்னன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு அந்த கட்டளை கொடுத்தவரின் மேல் ஒரு வலாதியான அன்பை கிளறி விடுகிறது. அந்த கொடுத்தவரின் மேலே ஒரு ட்ரஸ்ட், அவருடைய குணாதிசயங்களின் பால் ஒரு 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 மகிழ்ச்சி, எல்லையற்ற மகிழ்ச்சி. அதனால மனப்பூர்வமாய் அப்போஸ்தலர்கள் கேட்டுக்கொண்டாங்க. அதன்படி அவன் தானே, எவ்வளவு ஸ்பெசிபிக்கா எழுதுறாருன்னு பாருங்க. அவன் தானே இங்கே ஃபோர்ஸ் பண்ணல. அப்போஸ்தலன் என்றால் அவருக்கு கட்டளை கொடுக்க முடியும். As a leader, not only as a leader, as an apostle, he can command. But that is not the beauty of the new covenant. தன் மன விருப்பத்தின்படியே voluntarily, உற்சாகமாய் கொடுக்கிறது. Voluntarily. That's the act of faith. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ஜாய் பண்ண ஆனா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்யணும்னு சொல்றது என்னுடைய ஜெபம். அது உங்களுடைய ஜெபமாக இருக்கட்டும். நிச்சயமாக இதை நாம என்ஜாய் பண்ண லெட் அஸ் ஆஸ்க் காட். ஆண்டவரிடத்தில் கேட்போம், சாமி எனக்கு இந்த நியூ கவர்னன்ட்டுடைய மேன்மையை இன்னும் புரிஞ்சிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. The preciousness of the blood which purchased for me. எனக்காக இந்த ஒபீடியன்ஸ பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினுடைய மேன்மையை, அந்த விலை கிரயத்தை ஒவ்வொரு நாளும் செலிப்ரேட் பண்ண என்னுடைய வாழ்க்கையில அதை காண்பிக்க எனக்கு உதவி செய்யும் சுவாமின்னு சொல்லி ஆனா நமக்கு உதவி செய்வார்.